இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண விஷயமில்லை. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இதை கேட்கும் இடத்தில் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. வாழ்க்கையில் சில நேரங்கள் நாம் ஏதோ ஒன்று மாறப்போகிறது என்று உணர்வோம். ஆனால் அது நம்மை உள்ளுக்குள்ளே ஆட்டிவிடும். மனம் அமைதியாக இருக்காது. அதே நேரத்தில் பயமும் இருக்காது. வெறும் ஒரு ஆழமான அழைப்பு போல இருக்கும். காஸ்மிக் சீவனின் அழைப்பு. சீவன் என்பது ஒரு உருவம் மட்டுமில்லை. அவர் ஒரு பேர் மட்டுமில்லை. அவர் ஒரு சக்தி. அவர் இந்த பிரபஞ்சத்தில் ஓடும் அதே சக்திதான் உங்கள் உள்ளுக்குள்ளும் ஓடுகிறது. நீங்கள் அதை உணர ஆரம்பித்த தருணத்தில்தான் அறிகுறிகள் தொடங்கும். இந்த அறிகுறிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் உணர்வு ஒன்றுதான். நீங்கள் தனியாக இல்லை என்ற உணர்வு. சமீப காலமாக நீங்கள் தனிமையை விரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்பு உங்களுக்கு பிடித்த மனிதர்கள், சத்தங்கள், கூட்டங்கள் இப்போ சலிப்பாக தோன்றுகிறதா? யாரையும் வெறுக்கவில்லை, யாரையும் தவிர்க்கவும் இல்லை. ஆனால் தனியாக இருந்தால் மனம் சற்று இலகுவாக இருக்கிறது. இது ஒரு பெரிய அறிகுறி. உங்கள் ஆன்மா வெளியுலக சத்தத்திலிருந்து விலகி உள்ளே பேச ஆரம்பித்திருக்கிறது. அந்த உள்ளக குரலை எழுப்புவதுதான் காஸ்மிக் சிவான். சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் பழைய விஷயங்கள் நினைவுக்கு வருகிறதா? நீங்கள் கடந்து வந்த வலி, தோல்வி, அவமானம் எல்லாம் மீண்டும் மனதில் ஓடுகிறதா? இதை பலர் நெகட்டிவ் என்று நினைப்பார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. அது கிளென்சிங், உங்களுக்குள் தேங்கிய சக்திகளை வெளியே எடுக்கிற செயல்முறை. சிவன் டிஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டுமல்ல, டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு. பழையதை அழித்தால்தான் புதிது பிறக்கும். அந்த அழிப்பு உங்கள் நினைவுகளில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் திடீரென்று சில விஷயங்களில் ஆர்வம் இழந்திருக்கலாம். முன்பு உங்களுக்கு முக்கியமாக இருந்த விஷயங்கள் இப்போ அர்த்தமில்லாதது போல தோன்றலாம். பணம், புகழ், பிறர் பாராட்டு எல்லாம் தேவையில்லை என்று தோன்றலாம். அதே நேரத்தில் வாழ்க்கையை விட்டுவிடணும் என்ற எண்ணமும் இல்லை. இதுவும் ஒரு முக்கிய அறிகுறி. உங்கள் ஆன்மா சூப்பர்ஃபிஷியல் வாழ்க்கையிலிருந்து ஆழமான வாழ்க்கை நோக்கி நகர்கிறது. இரவு நேரங்களில் நீங்கள் அடிக்கடி விழித்துக் கொள்கிறீர்களா? அல்லது கனவுகள் மிகத் தெளிவாக அர்த்தமுள்ளது போல் தோன்றுகிறதா? அந்த கனவுகள் பயமூட்டவில்லை. அந்த கனவுகள் மூலம்தான் காஸ்மிக் சிவான் உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு செய்தி அனுப்புகிறார். எல்லா செய்திகளும் வார்த்தையாக வராது. சில உணர்வாகத்தான் வரும். சில நேரங்களில் உங்களுக்கு திடீரென்று கருணை அதிகமாகிவிட்டது போல் தோன்றலாம். பிறர் வலி உங்களை பாதிக்கலாம். யாராவது சோகமாக இருந்தால் காரணம் தெரியாமலே உங்கள் மனம் கனமாகலாம். இது வீக்னஸ் அல்ல, இது அவேக்கனிங். நீங்கள் உங்கள் ஈகோவிலிருந்து வெளியே வந்து கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸை டச் பண்ண ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் சில நேரங்களில் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கலாம். நான் யார்? நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? இந்த கேள்விகள் புத்தகத்தில் படிச்சது போல இருக்காது. அது உள்ளுக்குள்ளிருந்து வரும். அந்த கேள்வி எழுந்த தருணத்திலேயே காஸ்மிக் சிவான் உங்களை பாதை மாற்றுகிறார். பலருக்கு தேசில் ஒரு பயம் வரும். எல்லாம் குலைந்து போக மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதை நீக்குகிறாரோ அதற்கு பதிலாக உங்களுக்கு பொருந்தும் ஒன்றை கொடுக்கதான். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் போது மனம் அமைதியாக இருந்தால், அல்லது இதை யாரோ நேரடியாக உங்களிப் போயிட போல உணர்ந்தால் அதை இக்னோர் செய்யாதீர்கள். நீங்கள் தயாரான நேரத்தில்தான் செய்தி வரும். இந்த அழைப்பு எல்லாருக்கும் வராது. இது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே வரும் என்று அர்த்தமில்லை. இது தயாரானவர்களுக்கு வரும். வழியை பார்த்தவர்கள், உடைந்து மீண்டும் எழுந்தவர்கள், உள்ளுக்குள் உண்மையை தேட ஆரம்பித்தவர்கள்தான் இந்த அழைப்பை கேட்பார்கள். காஸ்மிக் சிவன் உங்களை அழைக்கிறார் என்றால் நீங்கள் ஏதாவது பெரியது செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. முதலில் அமைதியாக இருங்கள். உங்கள் உணர்வுகளை மறுக்காதீர்கள். தனிமையை பயப்படாதீர்கள். இது ஒரு பயணம். மெதுவானது, ஆழமானது. இந்த பாதையில் வந்த பிறகு வாழ்க்கை எளிதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உண்மையானதாக இருக்கும். பொய்யான சிரிப்புகள், தேவையில்லாத உறவுகள், உங்கள் ஆன்மாவை சோர்வடைய வைக்கும் விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகும். அதற்கு நீங்கள் போராட வேண்டியதில்லை. இந்த வார்த்தைகள் உங்களை டச் செய்திருந்தால் இதுவே ஒரு உறுதி. உங்கள் நடை உங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் நடை உங்கள் அவனு தனக்குள்ளிருந்து காட்ட அவருக்குத் தெரியும். நீங்கள் தவறான பாதையில் இல்லை. நீங்கள் அவேக்கனிங்கில் இருக்கிறீர்கள். இது முடிவு இல்லை, இது ஆரம்பம்.
வாழ்க்கை மெதுவாக ஆகிறது போல தோன்றும். முன்பு ஓடிக்கொண்டிருந்த மனம் இப்போ நின்று யோசிக்க ஆரம்பிக்கும். எதையும் உடனே டிசைட் பண்ண முடியாமல் இருக்கும். இது கன்ஃபியூஷன் இல்லை, இது ரீகாலிபரேஷன். பழைய கம்பம் வேலை செய்யாத போது புதிய டைரக்ஷன் செட் ஆக்கும் வரை ஒரு சைலன்ஸ் வரும். அந்த சைலன்ஸ் தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் யாரிடமும் பேச விரும்ப மாட்டீர்கள். உங்களுக்கு பிடித்த மனிதர்களிடமே கூட. அதற்கு காரணம் அவர்களிடம் குறையில்லை. உங்களுக்குள் நடக்கும் மாற்றத்தை வார்த்தையால் சொல்ல முடியவில்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணினால் கூட புரியாமல் போகும் என்று மனம் சொல்கிறது. அதனால அமைதி தேர்ந்தெடுக்கப்படுகிறது. நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள், திடீரென்று சில பழக்கங்கள் தானாகவே விட்டு போகும். பண்ணி விட்டுவிட வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு நாள் எழுந்தால் அது தேவையில்லை போல தோன்றும். இது டிசிப்ளின் இல்லை, இது அலைன்மெண்ட். உங்கள் எனர்ஜிக்கு பொருந்தாத விஷயங்கள் தானாகவே உதர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் சிலர் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் மாறிவிட்டதாக சொல்வார்கள். முன்பு மாதிரி இல்லை என்பார்கள். ஆனால் அது தவறான மாற்றம் இல்லை. அது மாஸ்க் விழும் மாற்றம் இல்லை. முன்னத்தை போலே பல வருடங்களாக நீங்க சுமந்த எமோஷனல் வெயிட் இப்போ ரிலீஸ் ஆகும்போது அந்த ஹெவினஸ் டயர்ட்னஸ் தெரியும். இந்த நேரத்தில் உங்களை புரை சொல்லாதீங்க. நீங்கள் லேசி இல்லாத, நீங்கள் ஹீலிங்ல இருக்கிறீர்கள். சில நேரங்கள் பழைய உறவுகள் திடீர்னு முடிவுக்கு வரும். எந்த பெரிய சண்டையும் இல்லாம, எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம. இது அப்பாண்டன்மெண்ட் இல்லை, அது அப்பாண்டன்மெண்ட் இல்லை. அதுக்கு மேல் பயணம் தனியாகத்தான். காஸ்மிக் சிவான் அந்த செப்பரேஷனை க்ரூவல்ட்டியா பயன்படுத்த மாட்டாரு. அது சைலன்ஸா வரும். இந்த சைலன்ஸ் பலருக்கு பயமா இருக்கும். ஏன்னா இப்போ வரை வாழ்க்கை டிஸ்ட்ராக்ஷன்ல ஓடியிருக்கும். சத்தம், ஸ்கிரீன், கான்வர்சேஷன், எக்ஸ்பெக்டேஷன். இப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத போது உள்ளே இருக்கும் உண்மை குரல் கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல் தான் பலர் தவிர்க்க நினைத்தது. ஆனால் அதைத்தான் காஸ்மிக் சிவான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், ஒரு வார்த்தை, ஒரு பாடல், ஒரு சென்டென்ஸ், ஒரு வீடியோ, ஒரு மனிதரின் பேச்சு உங்களை ஆழமாக பாதிக்கும். அது லாஜிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்றை அசைக்கும். இது ரேண்டம் இல்லை, சின்கரசிட்டி. நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை யூனிவர்ஸ் மெதுவாக கன்ஃபர்ம் பண்ணுகிறது. இந்த ஜேர்னியில் ஈகோ ரெசிஸ்டன்ஸ் வரும். மனம் பழைய பாதுகாப்பை விட விரும்பாது. இது சேப்பா இருந்தது, இது தெரிஞ்சது, இது கண்ட்ரோல்ல இருந்தது என்று மனம் சொல்லும். ஆனால் ஆன்மா கேக்ரோத்துக்கு சேஃப்டி முக்கியமில்லை, ட்ரூத் முக்கியம். அந்த ட்ரூத்துக்கு நீங்கள் நெருங்க ஈகோ அன்கம்ஃபர்டபிள் ஆகும். அதனாலதான் கன்ஃபியூஷன், டவுட், பியர் எல்லாம் வரும். அதை ஸ்பிரிச்சுவல் ஃபெயிலியர் என்று நினைக்காதீங்கள். அது ப்ராசஸ். சிலர் இந்த நிலையில ஒரு பெரிய கேள்வியை சந்திப்பார்கள். எல்லாம் அர்த்தமில்லாத போல தோன்றினால் நான் எதற்காக வாழ வேண்டும்? இந்த கேள்வி டிப்ரெஷனிலிருந்து வரும் கேள்வி இல்லை. இது அவேக்கனிங்லிருந்து வரும் கேள்வி. பழைய மீனிங் சிதறிய பிறகு புதிய மீனிங் பிறக்க வேண்டும். அந்த டிரான்சிஷன்ல இந்த கேள்வி வரும். காஸ்மிக் சிவான் இந்த கேள்விக்கு உடனே பதில் தரமாட்டார். ஏனென்றால் அந்த பதில் வார்த்தை இல்லை, அது அனுபவம். அந்த அனுபவம் உங்களை மெதுவாக வடிவமைக்கும். சில நேரங்களில் ஒரு சேவை செய்யும் போது, சில நேரங்களில் யாருக்காவது உதவும் போது, சில நேரங்களில் தனிமையில் உண்மை கண்ணீர் வரும்போது, அந்த தருணங்களில்தான் மீனிங் உருவாகும். இந்த ஜேர்னியில் ஸ்பிரிச்சுவல் பிரைடுக்கும் இடமில்லை. நான் வேறு லெவல், நான் அவேக்கனன்ட் அன்று நினைத்தால் உடனே ஃபெயில் வரும். சிவன் ஹியூமிலிட்டியை கற்றுத் தருவார். உண்மையான அவேக்கனிங் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாது, அது கம்பேஷனா உருவாகும். நீங்கள் மற்றவங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அவங்க அப்படியே இருக்கிறார்கள் என்று நீங்கள் கவனிப்பீங்கள். இப்போ உங்களுக்கு சின்ன விஷயங்கள் கூட முக்கியமாக தோன்றும். ஒரு மரம், ஒரு வானம், ஒரு அமைதி, ஒரு காற்று. முன்பு அன்னோட்டிஸ்டா போன விஷயங்கள் இப்போ உயிரோடு பேசும். இது சைல்டிஷ் இல்ல, இது பிரசன்ஸ். நீங்கள் இப்போ இந்த தருணத்தில் வாழ ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் ஃபியூச்சர் பற்றி அதிக ஆங்கசைட்டி இருக்காது, ஃபாஸ்ட் பற்றி அதிக ரிக்ரெட்டுகள் இருக்காது. ரெண்டுமே வராது என்று சொல்ல முடியாது, ஆனால் அவை கவர்ன் செய்யாது. நீங்கள் வீட்னஸா மாறுவீங்க. உங்கள் எண்ணங்களை கூட வெளியிலிருந்து பார்ப்பது போல. இது டிசோசியேஷன் இல்ல, இது அவேர்னஸ். பலருக்கு இந்த பேஸ்ல ஃபெய்த் கிரைசிஸ் வரும். கடவுள் இருக்காரா இல்லையா, நான் இதுவரை நம்பியது உண்மையா? இந்த கேள்விகள் வருவது தவறல்ல. பிளைண்ட் பிலீஃப் உடையாமல் கான்ஷியஸ் பிலீஃப் உருவாகும் முன்னில் இந்த ஷேக்கிங் அவசியம். காஸ்மிக் சிவான் நம்பிக்கையை உடைப்பதற்காக அல்ல, அதை உண்மையாக்குவதற்காகத்தான் கேள்விகளை அனுப்புகிறார். இந்த பயணத்தில் ஒரு விஷயம் முக்கியம்.
ஒப்பிடாதீங்கள். மத்தவர்களின் ஸ்பிரிச்சுவல் ஜர்னியோடு உங்களுடையதை கம்பேர் பண்ணாதீங்க. யாராவது மான்ட்ரா சொல்றாங்க, யாராவது தனிமையில போறாங்க. உங்கள் பாதை வேற. சிவன் ஒரே டெம்ப்ளேட்ல வேலை செய்ய மாட்டாரு.